அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பரம்பொருள் ஸ்ரீ சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிறந்த தேதிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 8, 17, 26 தேதிகள் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஆதிக்கம் இருக்கும். இந்த தேதிகள் பிறந்தவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எண் கணிதத்தின்படி கணக்கிடப்படும் ரிடிக்ஸ் எண் அல்லது மூல எண்ணை வைத்து ஒருவரின் ஆளுமை குணங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என சொல்லப்படுகிறது. அப்படி எண் 8 மூலம், அதாவது 8ஐ மூல எண்ணாக கொண்ட 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். தற்போது சனி பெயர்ச்சி நடந்து முடிந்தது. கும்பத்தில் இருந்த மீனத்திற்கு சென்றுள்ளார். சனி பகவான் அஷ்டமச்சனி, அஷ்டாத்தமச்சனி, கண்டகச்சனி என அனைத்து ராசியினர் வாழ்க்கையிலும் ஒரு ஆட்டம் நடத்தி விடுகிறார். இப்படி சனி ஆதிக்கம் செலுத்தும் எண்தான் 8 ஆகும். எண் 8க்கு அதிபதி சனி பகவான். இதனால் இவர்களின் குணம் பெரும்பாலும் சனி பகவானுடன் பொருந்தக்கூடியதாகவே இருக்கும். தனக்கு தகுந்த குரு கிடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார். நல்ல ஆலோசகர்களை எப்போதுமே தேடுவார். 30 வயது தங்களுடைய இலக்கு இன்னதென்று அறியாதவர்களாக இருப்பார்கள். நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். எடுத்த காரியங்களில் வெற்றியடைய யாருடைய தயவையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு வெற்றி சற்று தாமதமாகவே கிட்டும். 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தங்களுடைய பெயர் 1, 2, 9 வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மற்றபடி எந்த எண்ணில் வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டினுடைய கிரகத்தின் எண் அல்லது 9ஆம் வீட்டிற்கு அதிபதியின் எண், லக்னாதிபதியின் எண், இவற்றில் எந்த கிரகம் அதிக பலன் பொருந்தியுள்ளதோ அந்த கிரகத்தின் எண், பெயர், எண் அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகளை குறித்து கொள்ளலாம். 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பலரும் ஜனன கால ஜாதகத்தை தங்கள் வாழ்க்கைக்கு துணையாக கொண்டு எதிர்வருகின்ற தசாபுக்திகளுக்கு தக்கவாறு பரிகாரங்களை செய்வதனால் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த தேதிகளில் பிறந்த அனைத்து நபர்களும் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக சனி என்றாலே அனைத்து ராசியினருக்கும் சற்று பயம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆகமையால் சனீஸ்வரனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். சனி பகவானுடைய குருவாக இருப்பவர்தான் காலபைரவர். காலபைரவரை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் சனியினுடைய ஆதிக்கம் சற்று குறையும். குறிப்பாக எண் கணிதத்தின்படி ஒவ்வொரு மாதத்திலும் 8, 17 மற்றும் 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சனி பகவானின் நேரடி ஆதிக்கத்தில் வருவார்கள். இந்த தேதிகளின் கூட்டுத்தொகை 8, அதாவது 1 கூட்டல் 7, 8, 2 கூட்டல் 6, அதாவது 8 ஆகும் என்பதனால் இவர்கள் சனியின் காரகத்துவலான பொறுமை, நீதி, நேர்மை மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றை கொண்டவர்களாக தென்படுவார்கள். இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சற்று நிதானமாக, பொறுமையாக செய்து முடித்து காட்டுவார்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பார்கள். தாமதமானாலும் வெற்றியை தேடி அடைந்து விடுவார்கள். சிறந்த ஆளுமை மற்றும் நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக தென்படுவார்கள். கடின உழைப்பாளிகள், சமூக சேவையில் ஆர்வம் உடையவர்கள். ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் பிற்காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் புகழையும் அடைவார்கள். குறிப்பாக இவர்களுக்கு நீல நிற மற்றும் கருப்பு நிறங்கள் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். சனிக்கிழமைகளில் பிறந்தவர்களும் சனி பகவான் ஆதிக்கம் கீழ் வருவதாக கருதப்படுகின்றன. குறிப்பாக இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நேரடியாக சனி பகவானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார்கள். 8ஆம் எண் சனி பகவானுக்குரிய எண்ணாகும். 8, 17, 26 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் 8ஆம் எண்ணின் அதிபதியாக சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தென்படுவார்கள். அதாவது
1 கூட்டல் 7 என்றால் 8 எண் ஆகும். 2 கூட்டல் 6 என்றால் 8 ஆகும். இப்படித்தான் 8 எண் அதிபதியாக மாறுகிறார்கள். இந்த மாதிரி தேதியில் பிறப்பவர்கள் கண்டிப்பாக சனி பகவானுடைய ஆதிக்கமாக அவருடைய எண்ணம் அனைத்தும் அவர்களுக்கு வந்துவிடும். பிறந்தவர்கள் நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். எந்த செயலியும் அவசரமாகவோ பரபரப்பாகவோ செய்ய மாட்டார்கள். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள். எதையும் இதில் உள்வாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்களாக செயல்படுவார்கள். நியாய அநியாயமாக யாராக இருந்தாலும் பயமின்றி தெளிவாக அதனை எடுத்து உரைப்பார்கள். எந்த பிரச்சனை என்றாலும் சமரசமாக போகவே விரும்புவார்கள். இவர்கள் மனதில் ஏதாவது ஒரு சோகம் எப்போதும் குடிகொண்டிருக்கும். மனதில் முக்கியமாக நிம்மதியில்லை என்று அலைவார்கள். பாசமாவது ஒன்றாவது அது தெருவில்தான் கிடைக்குமென புலம்புவார்கள். ஏதாவது ஒரு பெரிய குறை அல்லது குடும்ப குறைபாடு மனதை அரித்து கொண்டே இருக்கும். குழந்தை இல்லை, மனைவியால் இன்பமில்லை, நண்பர்களால் சுகமில்லை என்று எதையாவது நினைத்து கொண்டு தங்களை தாங்களே வருத்தி கொள்வார்கள். இவர்கள் சுகத்தையும் துக்கத்தையும் சரிசமமாக பாவிப்பார்கள். எதையும் நன்கு ஆராயும் மனதை உடையவர்களாகவே இருக்கிறார்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில்தான் முழு ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். சாமர்த்தியசாலிகளாக இவர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி காண்பார்கள். இவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு தகுந்தார் போல தங்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவார்கள். தெய்வ நம்பிக்கை இவர்களிடம் அதிகம் உண்டு. இவர்களில் ஒரு சிலர் கடவுளே இல்லை என்பார்கள். வேறு சிலர் கடவுளே கதி என்று கிடப்பவர்கள். எடுத்துக்கொண்ட காரியங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தாலும் அவைகளை பற்றி கவலைப்படாமல் செய்து முடிப்பார்கள். பிடிவாத குணம் கொண்டவர்கள் இவர்கள். மற்றவர்கள் பார்வைக்கு கடினமானவும் பிடிவாதம் உடையவர்களாக தோன்றினாலும் சமூகத்தில் பாதிக்கப்பட்டோரை கண்டால் அவர்களை ஆதிப்பார்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் எப்படி கோபம் வரும் என்று யாராலும் கூற முடியாது. பிடிவாத குணம் அதிகமாக இவர்களுக்கு இருக்குமாகும். குறிப்பாக இது உங்களுக்கு பிடித்தமையாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.